தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழிசை கட்சியின் வேட்பாளர்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அவர்களை அறிமுகம் செய்வது இன்று முக்கியமாக இருக்கின்றது. அவர்களிலே நாங்கள் எங்களை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது நினைக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு சுமந்திரன் அவர்களே, திரு ஸ்ரீதரன் அவர்களே, திரு சரணபவன் அவர்களே மற்றும் இங்கே எங்களுடைய வேட்பாளர்களாக அமர்ந்து இருக்கின்ற முக்கியமாக அவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் திருமதி சசிகலா ரவிராஜ் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் இனத்தின் விடுவிக்கான பாதையை எடுத்துச் சொல்லிய தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு இளம் தலைவன் ரவிராஜனுடைய துணைவியார். அவருக்கு தம்பி ரவிராஜ் கொல்லப்பட்டதற்கு முன்னர் அவர் கொல்லப்பட்ட வேளை தெரிச்சந்தியிலே வைத்து பட்ட பகலில் அந்த காலை பொழுதிலே நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த இளம் வழக்கறிஞர், இனத்தின் தலைவனாக விளங்கிய ஒரு இளைஞன் சசிகலாவுடைய கணவர் அன்றிருந்த ஆட்சியாளர்களால் திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு வந்த தேர்தலில் திருமதி சசிகலா போட்டியிட சந்தர்ப்பம் இருந்தும் அந்த துயரத்திலிருந்து தன்னை தாங்கிக் கொள்ள முடியாமல், அந்த பயங்கரத்தில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளாமல் அவர் அந்த தேர்தலை அப்பொழுது போட்டியிட தயக்கம் காட்டினார். இப்பொழுது அவர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார். ஒரே ஒரு பெண் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவரை வெற்றி வாகை சூட வேண்டியது எங்கள் தமிழ் மக்களுடைய, குறிப்பாக தமிழ் பெண்களுடைய பொறுப்பு. நான் அவர் என்று சொன்னால் ஏனையவர்கள் இன்னும் எங்கள் அணியிலே 10 பேர் வேட்பாளராக அனைவரும் எங்கள் மக்களால் ஆதரிக்கப்பட்டவர்களாக மிக உச்ச நிலையில் தமிழர்களுடைய இந்த பிரதேசத்திலே 7 பேர் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதிலே இன்னும் தம்பி தபேந்திரன், அவரை சார்ந்த மக்கள் பலமுறை கூடி ஒரு அரச ஊழியராக இருந்தவர், சமூக தொண்டராக இருந்தவர், ஆற்றல் படைத்தவர், அவரை தெரிவு செய்து தந்திருக்கிறார்கள். முதல் முறை அவரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர்கள் நாங்கள் முன்பு திரு ராசலிங்கம் அண்ணன் அவர்கள் செனட் மன்றத்துக்கு எங்கள் கட்சியினால் நியமிக்கப்பட்ட பொழுது
ஒரு வாக்கினால் அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அடுத்த முறை நாங்கள் மிக அதிகமாக இளம் சமூகம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அப்பொழுது தொகுதி முறை, அந்த தொகுதியிலே எங்களுடைய தொகுதி பிரதேசங்களை விட்டுவிட்டு அமரண்ணன், நாங்கள் திரு சந்திரகாசன் போன்றவர்கள், அவருக்காக நாங்கள் பலர் அவரை கூட்டிக் கொண்டு வர வேண்டாம் என்று கூட திரு சொன்னார்கள். இல்லை, நான் இந்த பிரதேசங்களில் இப்பொழுது நான் உச்சரிக்க வேண்டியதில்லை. அவரையும் அழைத்துச் சென்று 10,000க்கு அதிகமான வாக்குகளால் ஒரு தொகுதி என்ற வகையிலும் அவர் வெற்றி பெற்றார். முக்கியமாக இந்த பெண் வேட்பாளர் மற்றும் தம்பி தவேந்திரன், எங்கள் பெண் வேட்பாளருக்கே வாக்களிக்கின்ற நிலைமை குறைவு. சமூக ரீதியாகவும் எல்லோரும் ஒன்றுபட்டு வாக்களிக்கின்ற நிலைமை குறைவு. இவற்றை மனதிலே கொண்டு அவர்கள் ஒழுங்கு செய்கின்ற கூட்டங்களில் அவரை நாங்கள் அந்த ஒழுங்குகளுக்கு துணையாக இருந்து மூத்த உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள், பெண்கள், பெண் அணியைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு வாக்குகள் அதிகமாக விழுவதற்கு உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், மக்கள் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட கிளையை கூடி பேசியிருக்கிறோம், வேட்பாளர்களுடைய கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இன்னும் அடுத்த சந்தர்ப்பங்களில் எங்களோடு இருக்கின்ற தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளும் நாங்களும் தேர்தல் கூட்டங்களை பகிரங்கமாக வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நின்று வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்போம். இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக தமிழரசு கட்சி இன்றைக்கு அதிகமாக சென்ற சில மாதங்களில், அண்மை காலங்களுக்கு சற்று முன்னரும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். விமர்சனங்கள் அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் அதற்கு அப்பால் நாங்கள் நின்று வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் நேற்று பேசிய கூட்டத்திலே நான் சொன்னேன், காய்த்த மாதான் கல்லறிப்படும் என்று. மட்டக்களப்பிலே ஒரு இடத்தில் கேட்டார்கள், ஏன் உங்களை விமர்சிக்கிறார்கள் என்று. நான் சொன்னேன், எங்காவது காய்க்காத மாவுக்கு யாராவது கல்லறிவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் ஒருவர் கேட்டார், கனியாக வந்த நல்லது தானே, அதற்கு முன்னர் ஏன் அவர்கள் கெடுக்க பார்க்கிறார்கள்? கனியாக வந்து விழுந்துவிடுவதற்கு முன்னர் அந்த கனியை சுவைக்க வேண்டியவர்கள் அதை பறித்து, தாங்களே பறித்து அதை உண்ண வேண்டும். எங்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி, தந்தை செல்வா இந்த கட்சியை ஆரம்பித்த பொழுது, இந்த சின்னத்தை அவர் தேர்ந்தெடுத்த பொழுது, இத்தனை 70 ஆண்டு காலங்களில் அந்த கட்சிக்கு தான் ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அதுதான் இந்த இனத்தினுடைய, தமிழர்களுடைய தாயகத்தின் வீடு என்ற அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அந்த வீட்டை போன்று அங்கே நாங்கள் குடியிருந்து எங்கள் ஆள வேண்டும், வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அதுக்கு கொடுத்திருக்கின்ற விலை சாதாரணமல்ல. அதிகாரம் தகர்ந்து போகவில்லை. ஒருவேளை வீடு சிதைக்கப்பட்டிருக்கலாம், அது மீள கட்டியெழுப்பப்பட்டு வளர்ந்திருக்கிறது. தமிழர் கூட்டணி வந்தாலும், தமிழர் விடுதலை கூட்டணி வந்தாலும், தமிழரசு கட்சியின் தலைவர்கள் அந்தந்த அமைப்புகளில் தலைமை தாங்கி வழிநடத்தி இருக்கின்றார்கள்.
தந்தை செல்வா, ஜிஜி பொன்னம்பலம், திரு தொண்டமான் 77ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டையிலே தமிழர்கள் ஐரோப்பியரிடமிருந்த சுதந்திரத்தை மீட்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தின் மீது எங்களுடைய தலைவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு சென்று விநியோகித்த காரணத்துக்காக அமரனின் அவர்கள், நவரத்தினம் அவர்கள், துரைரத்தினம் அவர்கள், காப்பரத்தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடங்கப்பட்டது டிராலன்பார் நீதிமன்றத்திலே. 70 ஆண்டுகள் சிறை தண்டனை, சொத்துக்கள் பறிமுதல், இப்படியெல்லாம் 3 டிராலன்பார் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் அவருடைய வழக்கு. 67 சட்டத்தரணிகள், தந்தை செல்வா மூத்த சட்டத்தரணி என்ற வகையில் அவர் தலைமை தாங்கினார். ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், நீலன் திருச்செல்வருடைய தந்தையார் திருச்செல்வம் அவர்கள் அரசியலமைப்பு வழக்கறிஞர், மிக சிறந்த வாதங்களை செய்தார். புலநாயகம் போன்றவர்கள் மிக மூத்த சிறந்த வழக்கறிஞர்கள். அந்த வழக்கில் அவர்கள் முன்வைத்த அந்த அத்திகாரம் என்னவென்றால், இறமை எங்களிடம் தான் இருக்கின்றது, அந்த இறமையை நாங்கள் யாருக்கும் இன்னும் கொடுக்கவில்லை. நாங்கள் ஐரோப்பியரிடமிருந்த சுதந்திரத்தை மீட்பதற்காகத்தான் போராடுகின்றோம். Our struggle for the restoration of the lost independence of the Europeans. அதிகார வார்த்தைகள் அதுதான். அந்த வழக்கை கேட்ட நீதிமன்றம், எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டோம், வழக்கை வாதாடுவதை கேட்டோம், ஆனால் அதற்கு தீர்ப்பு வழங்குகின்ற சட்ட வரம்பு எங்களுக்கு இல்லை. This court has no jurisdiction to giving a rule on this case. உச்ச நீதிமன்றத்துக்கு அதை விண்ணப்பித்தார் அன்றைய அரசு. திரும்ப அதை திரும்பி எடுத்து விட்டார்கள். அந்த வழக்கு தொடரவில்லை. நான் இப்பொழுது சொல்ல வந்தது அத்திபாரத்தை பற்றி. தந்தை செல்வா விட்ட அத்திபாரம் உச்ச நீதிமன்றத்திலேயே அதில் அதை கொண்டு வாதாடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் அன்றைய அரசு அதை திருப்பி பெற்றது. எங்களுடைய பலம், அரசியல் பலம், அரசியல் அத்திபாரம். இலங்கை நாடாளுமன்றத்திலே 15ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய வாக்குப்பலத்தினால் ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்ட மைத்ரிபால சிறிசேனா, அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திலே பாராளுமன்றம் கூட்டப்பட்டு வெற்றி பெற்று ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முஸ்லீம் கட்சிகள், மலையக கட்சிகள் எல்லோரும் அமைச்சரவையில் அமர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் அமைச்சரவையிலே சேராமல் எதிரணியில் இருந்து அந்த அரசை ஆதரித்தவர்கள் ஏனென்றால் முழு பாராளுமன்றமே அரசியலமைப்பு சபையாக இணைந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஏகமனதாக. அதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பிரேரணையை கொண்டு வந்தால் சுதந்திர கட்சி எதிர்க்கும், சுதந்திர கட்சி கொண்டு வந்தால் நேர காலத்தில் எல்லாம் பெரும் கலவரங்களே உண்டன. ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது. எல்லா கட்சிகளும் ஒன்றாக நின்று ஒரு புதிய அரசியல் அமைப்பு நிறைவேற்றிய ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். அதைவிட முக்கியமாக இந்த நாட்டினுடைய இனத்தின் பிரச்சனை, இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான அரசியலமைப்பிலே திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மற்றவை சிறிய விடயம், தேர்தல் திருத்தங்கள். முதல் முறை அந்த அவையிலே சிங்கள தேசத்து தென்னிலங்கையுடைய 7 முதலமைச்சர்கள் சொன்னார்கள், முழுமையாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும், ஆளுநர் கூட இருக்கக்கூடாது, திருப்பி பெறக்கூடாது. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள். என்ன செய்தீர்கள் என்று கேட்பவர்களுக்கு
உங்களுடைய வாக்கு பலம் எங்களுக்கு தந்த அந்த அதிகாரம், தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். அழிந்து போன எங்கள் தேசம் போதனாலே சிதைந்து சீரழிந்திருக்க எங்கள் மக்கள் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும். நீங்கள் எங்களுக்கு அதுக்கு அங்கீகாரம் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடைக்காலத்திலே தமிழரசு கட்சி மீது, என் மீது, சம்பந்தன் மீது உச்சநீதிமன்றத்திலே சிங்கள தீவிரவாதிகள் ஒரு வழக்கை போட்டார்கள். தமிழரசு கட்சி சமஸ்டியை கேட்பது நாட்டை பிரிப்பதற்கு. அவர்களை தடை செய்ய வேண்டும், கை செய்ய வேண்டும். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்திலே அதற்கு எதிராக வாதாடினார்கள். புலமை சார்ந்த எங்களுடைய வழக்கறிஞர்கள் கனகீஸ்வரன், அவர் ஒரு காலத்திலே காங்கிரசின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். எத்தனையோ 100 வழக்குகளில் எங்களுக்காக வாதாடியவர். அவருக்கு பலமாக திரு சுமந்திரன் அவர்கள், அதே போல பல சட்டத்தரணிகள். அந்த நீதிமன்றம் பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பு இனப்பிரச்சினை தீர்வுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் உச்ச நீதிமன்றங்கள், உச்ச நீதியரசர்கள், நான் நினைக்கிறேன் அதில் திரு சுமந்திரன் கனடா உச்ச சமஸ்டி நீதிமன்றம் தீர்த்த அந்த தீர்ப்பை மிக கவனமாக வாதாடினார், நிதானமாக. அந்த தீர்ப்பு பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பை நாங்கள் நிறைவேற்றுகின்ற காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. கனடா நாட்டிலே கியூபெக் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமையை இழந்து நடத்திய போராட்டங்கள், கனடா சமஸ்டி நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அது தீர்த்த தீர்ப்பு முதலாவது உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு புது வரவிலக்கம் வழங்கப்பட்டது. உள்ளக சேர்ந்த உரிமை, வெளியக சேர்ந்த உரிமை. அந்த நாட்டுக்குள்ளே அந்த அரசியல் அமைப்பு ரீதியாக தீர்க்கப்பட்டால் அவர்களுடைய பிரச்சனை அது உள்ளக சேர்ந்த உரிமைக்கு வரக்கூடியது. அது இல்லையானால் வெளியக சேர்ந்த உரிமை. அந்த அடிப்படையில் தான் 2002ஆம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் யுத்தம் மிக உச்ச நிலையில் இருந்த பொழுது ஆயுதமேந்திய விடுதலை புலிகளும் நாங்களும், உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் மிக உச்ச பலத்தில் இருந்த காலம் அந்த யுத்த ஒப்பந்தம் இடம்பெற்ற காலம். இலங்கையினுடைய இந்த சந்தர்ப்பம் நோர்வேயினால் அனுசரித்து சர்வதேசத்தினுடைய பின்னணியோடு எவ்வாறு ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் வகுத்த ஒரு கொள்கை பிரகடனம். அது துரதிர்ஷ்டவசமாக அது நிறைவேற முடியாமல் 2 பக்கத்தினாலும் முடிக்கப்பட்டுவிட்டது. உள்ளக சேர்ந்த உரிமை அடிப்படையில் ஒன்றுபட்ட நாட்டுக்குள் சமஷ்டி கட்டமைப்பில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அதிகாரங்கள் பகிரக்கூடியதாக ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று அதை எக்ஸ்ப்ளோ என்று சொன்னார்கள். அதை பிரேரித்து முன்னெடுத்து செல்ல வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அதற்கு பிறகு நாங்கள் அந்த கருத்தை முன்னோக்கித்திருக்கின்றோம். ஓஸ்லோ கம்யூனிகே அது கூறப்பட்ட அந்த அடிப்படையை உள்ளக சேர்ந்த உரிமையில் நான் ரவி பிரபாகரன் அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு சந்தித்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், அப்பொழுது பாலசிங்கத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே சில முரண்பாடு, அதனால் அவரும் அதிலிருந்து பின்வாங்க வேண்டியிருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு முறை உள்ளக சேர்ந்த உரிமையை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தையை தொடர்வீர்களானால் அரசாங்கம் அதில் தவறுகின்ற பொழுது உங்களுக்கு அடுத்த பக்கம் வெளியே சேர்ந்த உரிமை சர்வதேசத்தின் பக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று நான் சொன்னபோது அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் யோசிக்கவில்லை. அந்த அடிப்படையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் பாராளுமன்றத்திலே அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்காக
இடைக்கால அறிக்கை ஒன்று வந்த வேளையில் நாங்கள் செய்த பாவம், எங்களுடைய வாக்குகளில் நம்பிக்கையினால் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே முரண்பாடுகள், ராஜபக்சாவும் அவருடைய பெரமுன ஆட்களும் சிங்கள தீவிரவாதிகளும், அப்படி அந்த இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்து அது முன்னெடுக்கப்படுமானால் நாடு பிளவுபட்டுவிடும். அவர் அப்படியே சொன்னார்கள். பாராளுமன்றத்தை கலைப்பிப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் என்றால் இடைக்கால அறிக்கை முன்னேறவிடக்கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிறுவர்களாக தெரிந்த ஒரு விடயம். தந்தை செல்வாவும் பண்டாரநாயக்கா அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை செய்த பொழுது ஏஆர் ஜெயவர்தனா சொன்னார், பண்டாரநாயக்கா சிங்களவர்களை செல்வநாயகத்துக்கு காட்டி கொடுத்து விட்டார். ஜிஜி பொன்னமலன் இந்த பக்கத்திலே சொன்னார், செல்வநாயகன் சிங்களவருக்கு காட்டி கொடுத்து விட்டார் என்று அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிவதற்கு ஒத்துழைத்தார்கள் எல்லோரும். அப்படித்தான் இந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி ஒரு சிறந்த முன்னேற்றகரமான ஐக்கிய கட்சி சுதந்திர கட்சி அடிப்படையில் பாராளுமன்றத்திலே இடைக்கால அறிக்கை வரைக்கும் ஏகமனதாக இருந்த நிலைமைகளை அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது நாட்டை பிளவுபடுத்தப் போகிறது என்று ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தீவிரவாத சிங்களவாதம் அதை முறியடித்தது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஜனாதிபதி நன்றி மறந்து அவர் பாராளுமன்றத்தை கலைத்தார். அந்த ஆண்டிலே அந்த இடைக்கால அறிக்கைக்கு மேலதிகமாக வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி நிபுணர் குழு 10 பேருடைய அறிக்கை அதற்கு மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இவ்வளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுடைய பலத்தினால். அது இப்பொழுது பாராளுமன்றத்தில் பதிவேட்டிலே சட்டபூர்வமான ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் அதை தொடர வேண்டும். அதற்கு பலமாக 2011ஆம் ஆண்டு போர் முடிவடைந்தது என்ற வேளையில் ஐநா மனித உரிமை பேரவையிலே 12ஆம் ஆண்டு மனித உரிமை பேரவை கூட்டம் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு யாரை அழைத்தது? உங்களுடைய பிரதிநிதிகளை தான் திரு சம்பந்தன் அவர்கள் தலைமையிலே நாங்கள் சென்றோம். அங்கே போரிலே இழைத்த போர் குற்றங்களுக்கு எதிராக விசாரிக்கப்பட வேண்டும், அது சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்று திரு சம்பந்தன் அவர்கள் இறுதியான உரையை நிகழ்த்தியதற்கு பிறகு அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் 47 நாடுகளில் 24 நாடுகளுடைய ஆதரவு எங்களுக்காக குறைந்தது இருக்க வேண்டும். ஆனால் 10 நாடுகள் ஒரு நாட்டை சுற்றி ஒரு போர்க்குற்ற பிரேரணை வந்தால் நாங்கள் ஆதரிக்க முடியாது என்ற நிலைமையை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகு தி கெசாப் என்ற அமெரிக்க அதிகாரி திரு சம்பந்தன் அவர்களிடத்திலே இலங்கைக்கு வந்து சொன்னார். நாங்கள் கவலையாக இருந்தது. அதற்கு பிறகு கலப்பு நீதிமன்றம் சர்வதேச நீதிபதிகள் இலங்கை நீதிபதிகள் கலந்து அதை விசாரிக்கின்ற ஒரு பிரேரணையாக அதை சொற்களை பதம் மாற்றி 24 வாக்குகள் பெற்று அந்த சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த ஆட்சி மாறிய மாற்றங்கள் ஏற்பட்டு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கம் இந்த அரசை எதிர்த்திருந்தது. அந்த நேரத்திலே சீனா ரஷ்யா எதிர்த்திருந்தன அந்த சபையிலே, மனித உரிமை பேரவை சபையிலே. ஆனால் 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய குழுக்களுடைய தீவிர வகிபாகம் 2015ஆம் ஆண்டில் இந்த ஆட்சியை உருவாக்குவதில் எங்களுடைய வகிபாகம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றுபட்டிருந்த காலம், முஸ்லிம் மக்கள் மலையக தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்த காலம். 2015ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த மனித உரிமை பேரணை 30(1), 34(1), 40(1) என்று ஏகமனதாக 47 நாடுகளாலும் தீர்மானிக்கப்பட்ட அந்த அத்திபாரத்தை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டுகிறேன்.
அதுதான் எங்களுடைய அத்திவாரம். உலக சர்வதேசத்திலே இன்றைக்கு நாங்கள் வெங்கெடுத்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி எத்தனை முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது, பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்கிறது, தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இத்தகைய சந்தர்ப்பங்கள், இத்தகைய நீதிமன்ற வழக்குகள், சிறை தண்டனைகள் வேறு எந்த ஒரு கட்சிக்காவது சந்தர்ப்பங்கள் இருந்ததா? ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அத்திவாரம் இல்லை. எந்த அத்திவாரத்தின் மீது இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலங்கையிலோ சர்வதேசத்திலோ அவர்களால் கொண்டு செல்வதற்கு அந்த அத்திவாரம் எங்கே இருக்கிறது? புதிதாக கட்சிகள் தொடங்கினால், அத்திவாரம் இல்லாமலே தொடங்கினால் அங்கே விடுகட்ட முடியாது, அந்த தீர்வை நாங்கள் எட்ட முடியாது. இவ்வளவு சர்வதேச சந்தர்ப்பமும் எங்களுடைய இனப்பிரச்சனையில் லட்சக்கணக்கான மக்கள் உயிர்களை பறி கொடுத்ததனுடைய விளைவு ஜனநாயக ரீதியாக போர் முடிந்ததுக்கு பிறகு சர்வதேச அரங்கில் உங்களுடைய பிரதிநிதிகளுடைய வகிவாகம் இன்றைக்கு 47 நாடுகள் உலகத்திலே நிறைவேற்றிய அந்த மனித உரிமை பேரவையுடைய தீர்மானங்கள் இன்றைக்கும் குரல் கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை, ஜஸ்மின் சூகா, நான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசுகிறேன், அது உண்மையானது. அவர் ஆப்பிரிக்க நாடுகளுடைய 10 நாடுகள் எங்களுக்கு வெற்றிகளை கொண்டதற்காக அதிகமாக நான் சுமந்திரன் அவர்களும் அவர் முன் சென்று விடுவார். ஏனென்றால் அவர் மனித உரிமை பேரவையிலே முக்கியமான ஒருவராக மனித உரிமை ஆணைக்குழு அந்த இடங்களில் பல நாடுகளுக்கு, கற்பின மக்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் சென்று ஆதரவை கோரியிருக்கின்றோம். 24 நாடு வாக்களை பெறுவதற்காக, இல்லையென்றால் தோற்கடிக்கப்படுவோம். இன்றைக்கும் அவர் குரல் கொடுக்கிறார். நவீனம் பிள்ளை மீண்டும் மீண்டும் எங்களுடைய இனத்தின் பிரச்சனைக்காக, மனித உரிமை மீறல்களுக்காக மிக அண்மையிலும் அவர் குரல் எழுப்பி இருக்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. ஜஸ்மின் சூகா இன்றைக்கும் அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனித உரிமையாளர்கள் இன்றைக்கு இலங்கை மைத்ரிபால சிறிசேனா அந்த அரங்கிலிருந்து தான் வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். மனித உரிமை பேரவையில் இந்த தீர்மானங்களிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக அறிவித்ததற்கு பிறகு இப்போது கோதபயா அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அந்த பிரேரணிகளிலிருந்து அவர்கள் நீங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள், நீங்கிவிட்டதாக. சர்வதேச நாடுகள் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றன. அவர் இந்த நாடு ஒரு முன்னர் இருந்தவர்களை விட மிக தீவிரமான பேரினவாத பௌத்த சிங்கள ஒற்றையாட்சி, அதை விட இப்பொழுது பெரும்பான்மைத்துவ மெஜாரிட்டேரியன் ரூல் என்று இன்னொரு சித்தாந்தத்தை புகுத்துகிறார். பாராளுமன்றத்திலே வந்து அதை அறிவித்தார். சிங்கள மக்களுடைய நாடு, பௌத்தர்களுடைய நாடு. அவர் ஒரு இராணுவ செயலாளராக இருந்தவர், அமைச்சிலே இராணுவத்தின் கடமையாற்றியவர். இப்பொழுது இராணுவ தளபதிகளை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களை மீண்டும் தளபதிகளாக்கி ஒவ்வொரு அமைச்சர் அவையிலும் அவர்களை செயலாளர்களாக நியமித்து திணைக்களங்களுக்கு தேர்வுகளாக்கி முழு இலங்கையிலும் இன்றைக்கு இராணுவ நிர்வாக தேவை உருவாக்கி இருக்கின்றார். என்று எங்கு பார்த்தாலும் இராணுவத்தினர் இப்பொழுது இடைமறைத்து எங்களை சோதிக்க அல்லது தடை செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற நிலைமை நாட்டிலே பரவி இருக்கிறது. கொரோனா வைரஸை சாட்டாக வைத்துக் கொள்ளும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் இன்னும் தீவிரமான சிந்தனைகளோடு மஹிந்த ராஜபக்சவும் கோதபய ராஜபக்சவும் சிங்கள மக்களை பெரும்பான்மைத்துவத்தை பெறுவதற்காக அவர்கள் இன்னும் தீவிரமான குரல் எழுப்ப இருக்கின்றார்கள். எங்களுடைய எதிர்காலம் பெரும் சவாலாக இருக்கின்றது. முன்னரை விட சர்வதேச சந்தர்ப்பங்கள் இவ்வாறு இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள் பிளவுபட்டு நாங்கள் சீர்குலைந்து போகும் நடவடிக்கைகளை கைவிட்டு நாங்கள் ஒன்றுபட்டு எவ்வளவு பலமான
ஒரு வெற்றியை நாங்கள் பெற வேண்டும். அதை பெற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு முழுவதும் ஒரு மூத்த செயலாளர் சிமையா சோதி அவர்களுடைய செயற்பாட்டிலே நாங்கள் அவர்களோடு பேசி எடுக்கின்ற பிரதமருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த அமைப்பு எங்களுடைய பிரதேசங்களில் பொருளாதார நலங்களுக்காக கட்டியெழுப்பதற்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக பல கோடி பெருமானமிக்க பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதை பற்றி நாங்கள் முழு விவரங்களும் கையில் இருக்கின்றது. பல திட்டங்கள் போராளிகளுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பயிற்சி, கல்வி, அதற்காக பல நூறு கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 90,000 தலைமைத்துவ பெண் குடும்பங்கள் போராலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 2,750 மில்லியன்களுக்கு அதிகமாக சந்திரிகா பண்டர்நாயக்காவில் இருக்கிற அமைப்புக்கு அவருக்கும் 1000 மில்லியன்கள். அதற்கு பிறகு நாங்கள் எதிர்பாராத விதமாக கம்பரியா, இது நாங்கள் எல்லாம் தேடி போன முடியும் அல்ல, சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்கள் மக்களுக்காக பயன்படுத்திய பொருளாதார திட்டங்கள். இந்த கரையோரத்தை பார்த்தால் 1493 மில்லியன் பெறுமதியிலே ஒரு 10 துறை துறைமுகம், மீன்பிடி துறைமுகம், அதில் தாமதம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். பலாலி விமானத்தளம், மயிலட்டி மீன்பிடி துறைமுகம், வேலைவாய்ப்புகள், பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய பல துறைமுக திட்டங்கள். காங்கேந்த துறைமுகம், அது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்த உடன்படிக்கை 3 ஆண்டுகளுக்கு முன்னர். அதைவிட ஒவ்வொரு பிரதேசத்திலும் பல தொழில்துறை திட்டங்கள். மைத்ரிபால சிறிசேனா இந்த பாராளுமன்றத்தை கலைக்காது விட்டால் இன்றைக்கு 1000 ஏக்கர் நிலங்கள் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனை முகாம்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பிரதேசம் வலிவடக்கு இன்றைக்கு இன்னும் ஒரு 2000 ஏக்கர் விட்டால் போதும். அந்த சந்தர்ப்பம் இருந்தது, பாராளுமன்றம் கிடைக்கப்படாது விட்டால் அது விடுவிக்கப்பட்டிருக்கும். பலாய் விமான நிலையத்துக்கு சார்ந்த கிழக்கு பக்கம் மீனவர்களுடைய துறைமுகம், அங்கே மீன் பிடிப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் 539 குடும்பங்கள் பெற வேண்டியிருக்கின்றன. அதே போல கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், வன்னியில், திருகோணமலையில், அம்பாறை வரைக்கும் சம்பூர் விடுவிக்கப்படாது. அது சீனாவுக்கு போக போகிறது, ராஜபக்சவுடைய மனைவியுடைய கம்பெனிக்கு போக போகிறது என்று இருந்த நிலைமையை மாற்றி அந்த பிரதேசம் முழுக்க விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பல மற்றவர்களும் பேசுவார்கள். அப்படியால் தமிழரசு கட்சி, தேசிய கூட்டமைப்பு இருக்கிற இந்த அத்திபாரம் அவர்களால் இதுவரையும் அவருடைய வகிவாகத்தில் சர்வதேச தீர்மானங்கள், இனப்பிரச்சனை தீர்விலே இடைக்கால அறிக்கை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட வலு உள்ளதாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் கருதித்தான் நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அழைத்த பொழுது எதிர்காலம் எப்படி இருக்குமோ இல்லையோ ஒரு தந்திரமோய நடவடிக்கையாக அவர் சொல்லுவதை செய்கிறாரோ இல்லையோ, நேற்றும் ஒரு பத்திரிகை செய்தி தெளிவாக இருந்ததோ இல்லையோ, பிளவுபடாத இலங்கைக்குள் தீர்வு என்று ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அது இருக்கட்டும். தேர்தல் முடிந்து அரசமைக்கிற ஆட்சியோடு அப்படி ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒப்புதல், ஏற்புரை, அதற்கான சட்டத்திட்டங்கள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தால், அது பொருத்தமாக இருந்தால் நாங்கள் அவர்களோடு ஒத்துழைக்கலாம். அதற்கான ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் அதை ஆதரித்தார்கள். அப்படியால் இந்த அரசாங்கம் சர்வதேச அரங்கில் இருந்து, மனித உரிமை பேரவையில் இருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று வெளியேறினால் சர்வதேசம் இன்றைக்கு அவர்களை எதிர்த்து நிற்கின்றது. இவர்கள் அப்படி எதிர்த்து தவறி எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு முன்னேற்றத்தை நிறைவேற்றுவதற்கு தெரியாது விட்டால் எதிர்த்து நிற்கின்ற சர்வதேசத்துடன், குறிப்பாக இந்தியாவுடன் நாங்கள்
புதிய அணுகல் முறைகளையும் நாங்கள் அனைத்து கட்சிகளோடும் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளோடும் ஏனைய நாடுகளோடும் நாங்கள் உரிய வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த தீர்மானங்களை எடுத்து புதிய அணுகல் முறையில் இந்த நாட்டில் எங்களுடைய இனத்தின் பற்றிய தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக சொல்லுவோம். என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்யப்படவில்லை, இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் உறுதியாக புதிய அணுகல் முறைகளில் இதுவரை இருக்கின்ற அனுபவத்தை பாவித்து, அது எங்களுக்குத்தான் அந்த அனுபவம் இருக்கிறது, எங்களுடைய கட்சிக்குத்தான் அந்த அத்திவாரம் இருக்கிறது, சர்வதேச உணர்வுகள் உறவுகள் எங்களோடு இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து போகாமல் எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பூரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் நீங்கள் விரும்பியபடி அவர்களை தெரிவு செய்யுங்கள். யாரையும் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சின்னம் வீட்டுக்கு எவ்வளவு அதிகமாக வாக்களிக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் எத்தனை பேர் தெரிவு செய்யப்படலாம் என்று தீர்மானிக்கப்படும். ஆனபடியால் நீங்கள் எல்லோரும், குறிப்பாக எங்களுடைய பெண்கள், இளைஞர்கள், கூடுதலாக இளைஞர்களை நாங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் கூடுதலாக வீடு வீடாக சென்று இன்றைக்கு இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் COVID-19 சுகாதார விதிமுறைகளையும் பேணி மிகவும் சங்கடமான நிலைமை, வாக்களிக்க செல்வது போவது, இப்படித்தான் நாங்கள் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டம். ஆனாலும் எங்களுடைய இளம் சமூகம் எல்லோரும் இணைந்து வேலை செய்தால், எழுந்து வேலை செய்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றியை பெறுவோம். எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் வெற்றியோடு இன விடுதலை அடைவோம் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.